அனைவருக்கும் வணக்கம். நான் ரியல் மீடியாவிலேருந்து ரசீம் பேசுகிறேன். ஓவர் திங்கிங் வீடியோவோட பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நியூ இயர் அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சு வந்திருப்பீங்க. நம்ம இப்போ ஒரு பீச்சில் இருக்கோம். இந்த பீச்சை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அலையே இருக்காது இந்த பீச்சில். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட டாபிக் வந்து முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கோ வித் ஃப்ளோ போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய அண்ணா வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. சொஷ்டமாக பேசணும்னா, சொஷ்டம்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சமஸ்கிருதத்தில் சொஷ்டம் அப்படின்னா உச்சரிப்பு வந்து ஒழுங்காக, எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு இப்போ இஸ்லாத்தில் ஒரு இதை சொல்கிறாங்களோ அது மாதிரி ஒரு பர்டிகுலர் மந்திரம் சொல்லும்போது சொஷ்டமாக சொல்லணும்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி சொல்லணுங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஓவர் திங்கிங் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். காலையிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓவர் திங்கிங் பற்றி நம்மளோட வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது வந்து ஓவர் திங்கிங் பற்றி நம்ம வந்து எப்போலாம் ஓவர் திங்கிங் கூடும், எப்போலாம் ஓவர் திங்கிங் கூடாதுங்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திரைப்படம் எடுக்க போகிறீங்க. திரைப்படத்தில் வந்து ஒரு விலங்கினங்களை நம்ம துன்புறுத்துகிறோமா, ஒரு ஜெண்டரை வந்து நம்ம காயப்படுத்துகிறோமா, இல்லைனா ஏதாவது ஒரு கம்யூனிட்டியை காயப்படுத்துகிறோமா, இல்லைனா நம்ம வந்து எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா, இல்லைனா வந்து எல்லாமே கரெக்டாக அசம்பிள் ஆகிடுச்சா, இப்படிலாம் பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓவர் திங்கிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் இஸ் பெர்ஃபெக்ட். ஓவர் திங்கிங் இஸ் பெர்ஃபெக்ட். எப்போ கூடுங்கிறது சரிங்களா? அதே நீங்கள் காலையிலே நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒரு சின்ன ஒரு மாடல் லீடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் வந்து நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோம் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளாஷ் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஓவர் திங்கிங் வந்து அந்த டைமில் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் வென் யூ ஆர் ஆர்கிடெக்ட் அண்ட் யூ வாண்ட் டு டெவலப் சம்திங் அப்படிங்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக ஓவர் திங்கிங் வேணும். அப்போ தான் வந்து இட் வில் அஃபெக்ட். இந்த கோ வித் ஃப்ளோன்னு சொல்கிறாங்களே, திங்கிங்லேயே போயிடுச்சு. ஆனால் அது வந்து 1% தான் நடந்தது. அது அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள். ஓவர் திங்கிங் நம்ம அதிகமாக திங்க் பண்ணுறதுனால என்ன நடக்குது பாருங்கள், எதுவுமே நடக்கிறது இல்லை. அந்த இது வந்து நடக்குமோ நம்ம செக் பாயிண்ட் வச்சு ஒரு செக்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஓவர் திங்கிங் வந்து நடக்கிறது இல்லை. ஸோ இதனால் என்ன ஆகுது, உங்களோட டைம் விரயமாகுது. உங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமானால ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டியிருக்குது. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ரிலாக்ஸ், கூல். சரிங்களா? கூல், அப்படியே போங்க. கோ வித் ஃப்ளோ. லைக் எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் காலையில் நீங்கள் எந்திக்கிறீங்க, ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்கணும். இல்லைனா வந்து நீங்கள் போயிட்டு ஒரு லிசனர் கூட அது வந்து நீங்கள் பேசணும். அதை நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு எனி அதர் டாபிக் நவ். ஜஸ்ட் சில் அண்ட் we will meet in another topic very soon. Good. Thank you. Good night. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.